வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு முகூர்த்தம். எது நல்ல முகூர்த்தம்? முகூர்த்தம் ஒரு நாளைக்கு 15 முகூர்த்தம். இதில் எந்த முகூர்த்தம் நல்லது? அது ஒரு ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலில் நாம் முகூர்த்தம் கணக்கிடும் முறை என்னவென்று பார்ப்போம். சூரிய உதயம் அன்று 6:46 6 மணி 46 நிமிடம். சூரிய அஸ்தமனம் 6 மணி 10 நிமிடம். இந்த சூரியனின் அஸ்தமனம் 6:10 இத்துடன் 12 நிமிடத்தை கூட்க 18 மணி 10 நிமிடம். இதில் இருந்து சூரிய உதயத்தை கழிக்கணும். அதாவது சூரிய உதயம் 6 மணி 46 நிமிடம். அதை கழித்தால் 11 மணி 24 நிமிடம் வரும். ஆக இந்த 11 மணி 26 நிமிடம் இதை முழுவதுமாக நிமிடமாக்கி கொள்ள வேண்டும். 11 × 60 இஸ் ஈக்குவல் டு 660 ப்ளஸ் 24 684. ஆக இந்த 684 நிமிடத்தை 15 முகூர்த்தமாக பிரித்தால் உங்களுக்கு 45 நிமிடம் 39 செகண்ட் வரும். இந்த 39 செகண்டை கணக்கில் கொள்ள வேண்டாம், அது ரொம்ப குழப்பம். இருந்தாலும் சரி எடுத்துக்குவோம் கவுண்டிங். ஸோ முதல் முகூர்த்தம் சூரிய உதயத்திலிருந்து 6:46 7:31 வரை, அதாவது 45 நிமிடம் 39 செகண்ட். அடுத்த முகூர்த்தம் 7:31 8:17 வரை அடுத்த முகூர்த்தம். இது இரண்டாவது முகூர்த்தம். மூணாவது முகூர்த்தம் 8:17 முதல் 9:02 வரை 9 மணி 2 நிமிஷம் வரை. அடுத்தது நான்காவது முகூர்த்தம் 9:02 முதல் 9:48 வரை 9 மணி 48 நிமிடம். அடுத்தது ஐந்தாவது முகூர்த்தம் 9:48 முதல் 10:34 வரை 10 மணி 34 நிமிடம் வரை. அடுத்தது ஆறாவது முகூர்த்தம் 10:34 முதல் 11:20 வரை 11 மணி 20 நிமிடம் வரை. இந்த 11:20 முதல் 12:06 அது ஏழாவது முகூர்த்தம் 12 மணி 6 நிமிடம். இந்த 7 முகூர்த்தத்தில் அவர்கள் பரிந்துரைப்பது 3, 5, 7வது முகூர்த்தம் அனைத்திற்கும் சிறந்தது. அதாவது திருமணம், புதுமனை பூஜை போடுவது, புதுமனை புகுவிழா மற்றும் பிரயாணத்திற்கு இது நல்ல முகூர்த்தம் என்று பரிந்து உரைக்கிறார்கள். ஆக நீங்கள் அந்த சூரிய உதயத்திலிருந்து கணக்கு போட்டு கொள்ள வேண்டும். இந்த 7 முகூர்த்தம் எப்பொழுது வருதுன்னு. இப்போ வரவேற்பு ஈவினிங் வருது, அதனால் நாம் அதில் கவுண்டிங்கில் போக வேண்டிய வேலை கிடையாது. ஆக உங்களுக்கு 3, 5, 7, 8, 9 ஆகிய இந்த முகூர்த்தங்கள் அனைத்திற்கும் ஏற்ற முகூர்த்தம். ஆக நீங்கள் முகூர்த்தம் அமைக்கும் பொழுது இந்த மாதிரி கணக்கு எடுத்து நீங்கள் கணிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க சொல்கிறது அது நம்ம சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போக முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து அந்த முகூர்த்தம் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ், காமன் சென்ஸ் எப்படி இவங்க சொல்லியிருக்காங்க எது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அந்த முகூர்த்தத்தை வைத்து ஒரு சுப நிகழ்வை நீங்கள் நடத்தி கொள்ளலாம். ஆக உங்களுக்கு முகூர்த்த கணக்கு எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது சூரிய உதயத்திலிருந்து அன்று முழு நேரம், அதை பகல் அகசு என்பார்கள். அஸ்தமனம் வரை உள்ள நேரத்தை ஜோதிடத்தில் பகல் அகசு என்பார்கள். அந்த அகசு தான் என்ன என்று பார்க்கும் பொழுது சூரியன் அஸ்தமனம் 6:10 + 12 அது கூட்டுறது தான் அந்த 18:10. ஆக உங்களுக்கு இந்த கணக்கு இதன்படி நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு அந்த முகூர்த்த அமைப்பு தெரிந்து விடுகின்றது. அதனை வைத்து நீங்கள் முகூர்த்தத்தை நல்லதாக அமைத்து கொள்ளலாம். வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.